இந்த அப்டேட் பண்ணாம சோனி A74 பாடியில ஷூட் பண்ணாதீங்க. இந்த அப்டேட் பண்றதுனால உங்க சோனி A74 பாடியில அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கும், பக்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்னங்கறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். வெல்கம் டு MDS போட்டோகிராஃபி. நீங்க சோனி A74 பாடி யூஸ் பண்ணினா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். சோனி A74 பாடிய 6.01 firmware அப்டேட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராப்ளம் இல்லாம எப்படி சேஃபா பண்றது அப்படிங்கறத ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த லேட்டஸ்ட் ஃபர்ம்வேர்ஸ்ல என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும், கரண்ட் ஃபர்ம்வேரை எப்படி நம்ம கேமரால செக் பண்றது அப்படிங்கறதையும், ஸ்டெப் பை ஸ்டெப் அப்டேட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கறதையும், அப்டேட் பண்ணும்போது என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறதையும் தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க இப்போ கேமரால கரண்ட் ஃபர்ம்வேர் என்ன அப்படிங்கறத செக் பண்ணுவோம். அதை செக் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மெனு போய்க்கணும். மெனுல செட்டப் ஆப்ஷன் இருக்கும், எல்லோ ஐகான், பிரீஃப் கேஸ் மாதிரி ஐகான் இருக்கும், அதுக்குள்ள போய்க்கணும். அதுல ஃபர்ம்வேர் வெர்ஷன் இருக்கும். அந்த வெர்ஷனுக்குள்ள உள்ள போனீங்க அப்படின்னா அதுல உங்களோட இப்போ கரண்ட் ஃபர்ம்வேர் என்ன அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கலாம். லேட்டஸ்ட் ஃபர்ம்வேரை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். இது ரொம்பவே ஈஸி தான். லேட்டஸ்ட் ஃபர்ம்வேரை டவுன்லோட் பண்றதுக்கு நம்ம கூகுள்ல போயிட்டு சோனி A74 லேட்டஸ்ட் ஃபர்ம்வேர் அப்டேட் அப்படிங்கறத கொடுத்தோம் அப்படின்னாவே அந்த ஃபைல் வந்து நமக்கு இங்க நான் காமிக்கிறேன் பாருங்க. இது மாதிரி ஃபைல் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். வெர்ஷன் 1.05 அபோவ்ல இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா நம்ம இந்த வெர்ஷனை அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1.05க்கு நம்ம அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வெர்ஷனை அப்டேட் பண்ணிக்க முடியும். இல்ல அப்படின்னா கேமரா ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட மெமரி கார்டு, நல்ல ஹை ஸ்பீட் மெமரி கார்டு என்ன நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த மெமரி கார்டை உங்க கேமராலேயே போட்டு ஃபார்மட் பண்ணிக்கோங்க. அது ஸ்லாட் 1ல போட்டு தான் ஃபார்மட் பண்ணணும். அந்த ஸ்லாட் 1ல வச்சு தான் நம்ம அப்கிரேட் பண்ண போறோம். ஸோ ஸ்லாட் 1ல போட்டுட்டு நீங்க ஃபார்மட் பண்ணிட்டு அந்த கார்டை எடுத்து பிசில போட்டு டவுன்லோட் பண்ணின ஃபைலை அதுக்குள்ள அப்படியே தூக்கி போடணும். எந்த ஒரு ரீநேமும் பண்ணிடக்கூடாது. அந்த ஃபைலை என்ன பேர்ல அது வந்து டவுன்லோட் ஆனிச்சோ அதே பேர்ல தூக்கி அப்படியே உள்ள போட்டுக்கணும். எதுவும் ஃபோல்டர்லாம் போட்டு போடக்கூடாது. அப்படியே டைரக்டா உங்க மெமரி கார்டுல போடணும். அதே மாதிரி கேமரால போட்டு ஃபார்மட் பண்ண கார்டை திரும்ப பிசில போட்டும் ஃபார்மட் பண்ணிடக்கூடாது. ஜஸ்ட் அதை எடுத்து கேமரால இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணிட்டு உங்க கேமரால அகைன் நீங்க எப்படி அந்த ஃபர்ம்வேரை செக் பண்ணீங்களோ அதே மாதிரி அந்த பிரீஃப் கேஸ் ஐகானுக்குள்ள ஃபர்ம்வேர் இருக்கும். ஃபர்ம்வேர்ல உள்ள போனீங்கன்னா அப்டேட் ஃபைல உள்ள போட்டிருப்பீங்க இல்லையா, அது அப்டேட் காமிக்கும். அப்டேட்டை கிளிக் பண்ண உடனேயுமே கீழே எக்ஸிக்யூட் பட்டன் வந்து இன்விசிபிளா இருக்கும். இது வந்து ஏன் இன்விசிபிளா இருக்குன்னா, மெசேஜ் எல்லாமே நம்ம ஃபுல்லா ரீட் பண்ணாதான் இது வந்து ஷோ ஆகும். அப்போ இது ஃபுல்லா கீழே வரைக்கும் டவுன்லோட் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த எக்ஸிக்யூட்டுங்கிறது விசிபிள் ஆகும். விசிபிள் ஆகும் போது நம்ம அதை எக்ஸிக்யூட் கொடுத்துட வேண்டியதான். எக்ஸிக்யூட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்டேட் எல்லாம் முடிஞ்சு கேமரா ரீபூட் ஆகி வந்துடும். பட் இந்த அப்டேட் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். இந்த 5 to 10 மினிட்ஸ்ல நீங்க கேமராவை ஆஃப் பண்ணவோ அல்லது உங்க கேமராலேருந்து மெமரி கார்டை கலட்டவோ அல்லது பேட்டரியை கலட்டவோ எதுவும் பண்ணிடக்கூடாது. அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். லைட் பிளிங்க் ஆகி முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா அது அப்டேட் ஆகி முடிஞ்சோனையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். அப்புறம் நம்ம உள்ள போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். சோனி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெர்ஷன் 6 வந்து ரிலீஸ் பண்ணினாங்க. பட் அதுல நிறைய பக்ஸ் இருந்தது. அதனால சோனி வெப்சைட்லயே அதை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அந்த ஃபர்ம்வேரை. அது என்ன மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னா, கேமரா ஆட்டோமேட்டிக்கா ரீபூட் ஆகுறது, சேஃப் மோடுக்கு போயிடுறது, இல்ல ஆட்டோ ஸ்லீப் மோடுக்கு போறது, அது பக்ஸ் மாதிரி வந்துகிட்டே இருக்கவும் இதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க சோனி. பக் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண ஒரு வெர்ஷனா இப்ப இந்த 6.01ங்கிற வெர்ஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நானும் இதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிலாம் பார்த்துட்டேன். நல்லா தான் இருக்கு. அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி பேட்டரி முக்கியமா ஒரிஜினல் பேட்டரியா இருக்கணும். மினிமம் 50% அபோவ் நமக்கு சார்ஜ்ல இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபுல்லா சார்ஜ்ல இருக்கணும்.
அதுக்கு கம்மியா சார்ஜ் வச்சுக்கிட்டு நீங்க அப்டேட் பண்ண முடியாது. ஸோ மஸ்ட் நீங்க 50% ஆபோ பேட்டரி சார்ஜ் வச்சுட்டு நீங்க அப்டேட் பண்ணுங்க. தேர்ட் பார்ட்டி பேட்டரி யூஸ் பண்ண வேண்டாம் அப்டேட் பண்ணும்போது. அப்டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேம் அதே மாதிரி மெனுல போயிட்டு நீங்க ஃபர்ம்வேர்க்குள்ள உள்ள போனீங்கன்னா இப்ப லேட்டஸ்ட் கரண்ட் ஃபர்ம்வேர் அப்டேட் ஆனது உங்களுக்கு காமிக்கும். இந்த வெர்ஷனோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா போட்டோ அண்ட் வீடியோ ஷூட்டிங்லாம் வந்து ஸ்மூத்தரா இருக்கும். பக்ஸ் எல்லாமே ஃபிக்ஸா இருக்கும். ஆட்டோ ஃபோக்கஸ் உங்களுக்கு இம்ப்ரூவ்டா இருக்கும். கேமராவோட ஸ்டெபிலிட்டியும் பெட்டரா இருக்கும். இப்போ இந்த மெனுஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா FX30 அண்ட் A75 ஸோ இந்த பாடியில இருக்கக்கூடிய அந்த மெனு சிஸ்டம் ஸ்டைல்ல இதுலயும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வெர்டிகலா திருப்புறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த மெனுஸ் எல்லாமே வெர்டிகலா திரும்பிக்கும். ஹரிசாண்டலா கேமரா பிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஹரிசாண்டலா திரும்பிக்கும். ஸோ இது ஒரு பெனிஃபிட். இது போக நம்ம டச்லயே இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் அக்சஸ் பண்ணிக்க முடியும். லெஃப்ட்ல ஸ்வைப் பண்ணும்போது, ரைட்ல ஸ்வைப் பண்ணும்போது, கீழே இருந்து ஸ்வைப் பண்ணும்போது எல்லாம் மெனுஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். அது போக முன்னெல்லாம் வந்துட்டு என்ன செட்டிங்ல இருக்கு அப்படிங்கறது தான் டிஸ்பிளேல காமிச்சிட்டு இருக்கோம். பட் இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதுக்குள்ளதான் இதெல்லாம் காமிக்குது. அந்த பாக்ஸை டச் பண்ணாவே நம்ம ஆட்டோமேட்டிக்கா இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் அக்சஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ டச்லயே கொண்டு வந்துட்டாங்க. இதுல வீடியோ மோடுக்கு வந்தோம் அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா மேல எந்த ஒரு ஐக்கானுமே இல்ல, கீழே காமிக்குது இந்த ஆடியோ சேனல்ஸ்லாம். இப்போ இதே ஆடியோ சேனல்ஸ் பாத்தீங்கன்னா நியூ வெர்ஷன்ல மேல காமிக்கும். ஸோ அந்த சிக்னல்லாம் மேல வந்துடும். அதுக்கப்புறம் ஆட்டோ ஃபோக்கஸ் ஏரியால பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லார்ஜ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்காது ஓல்டு வெர்ஷன்ல. இப்போ நியூ வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா 3 கஸ்டம் ட்ராக்கிங்கும் இதுல கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஏரியா கஸ்டம் ஏரியா செட்டிங் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம எக்ஸ்ட்ரா லார்ஜுங்கிற ஒரு ஃபோக்கஸ் ஏரியாவும் இதுல அடிஷ்னலா கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஷூட்டிங் டிஸ்பிளேக்குள்ள வந்தீங்க அப்படின்னா ரூல் ஆஃப் தேர்டு, கிரிட் லைன்ஸ் இந்த மாதிரி ஒரு 2-3 தான் இருந்தது இப்போ அதுல கோல்டன் ரேஷியோவையும் கொடுத்துருக்காங்க நியூ ஃபர்ம்வேர்ல. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கோல்டன் ரேஷியோ கிரிட் இதுல கொடுத்தது. இது பாத்தீங்கன்னா நார்மல் ரூல் ஆஃப் தேர்டை காட்டிலும் கொஞ்சம் நெருங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். காம்போசிட் பண்ணி போட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கோல்டன் ரேஷியோ கிரிட். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த MDS போட்டோகிராஃபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கறதுக்காக. வேற ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பபாய்.